ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் ஆஃப் த லீடிங் ஐடி கம்பெனி தான் டிசிஎஸ். இந்த நிறுவனம் அவங்களுடைய Q1 அப்டேட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது மூலியமா அவங்க எவ்வளோ லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்டா எவ்வளோ கொடுக்க போறாங்க, இதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன, பேமெண்ட் டேட் என்ன, இந்த நேரத்தில் டிசிஎஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்யலாம், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசிஎஸ் நிறுவனம் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட Q1 அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிசிஎஸ் நிறுவனத்தோட ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அந்த அளவு இல்லை. இருந்தாலும் இவங்களோட Q1 அப்டேட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 6% வரைக்கும் கெயின் ஆகி 12,760 கோடிக்கு லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏப்ரல்லேருந்து ஜூன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 1.9% வரைக்கும் தான் கெயின் ஆகிருக்கு. அதாவது 12,263 கோடிக்கு லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1.3% வரைக்கும் கெயின் ஆகி 63,437 கோடிக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, டிசிஎஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ஷேருக்கு டிவிடெண்டா 11 ரூபாய் வீதம் கொடுக்க போறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூலை 16, 2025. இதுக்கான பேமெண்ட் டேட்டு ஆகஸ்ட் 4, 2025. ஜூலை 16ஆம் தேதி டிசிஎஸ் ஷேர்ஸ் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த டிவிடெண்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இன்னைக்கு டிசிஎஸோட ஷேர் பிரைஸ் அந்த அளவு ஏறலை. அதாவது கிட்டத்தட்ட 0.4% வரைக்கும் தான் கெயின் ஆகி க்ளோஸ் ஆகும் போது 3,397 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு டிசிஎஸோட ஷேர் பிரைஸ் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேணா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நிறுவனத்தோட சேல்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1% வரைக்கும் தான் கெயின் ஆயிருக்கு. எபிட்டாவும் 1% தான். நெட் ப்ராஃபிட் தான் 6% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இபிஎஸும் பரவாயில்ல 6% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மோட்ல இருந்துச்சுன்னா டிசிஎஸோட ஷேர் பிரைஸ் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிசிஎஸ் நிறுவன தரப்புல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஏப்ரல்லேருந்து ஜூன் குவார்ட்டர்ல கிட்டத்தட்ட 6,071 எம்ப்ளாயிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 30, 2025 படி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நிறுவனத்தில் 6,13,069 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ இந்த குவார்ட்டர்ல 9.4 பில்லியனா கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நிறுவனம் மோஸ்ட்லி எல்லாத்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த டிவிடெண்டுக்காக நீங்க வாங்க போறீங்களா, தாராளமா வாங்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துட்டு வராங்க. இது இல்லாம இவங்களோட பிஎல்எல்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது இல்லாம நெட் ப்ராஃபிட்டும் நல்லா கொடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்டாக்கை மோஸ்ட்லி எல்லாரும் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஹோல்ட் பண்ணுங்க. டிசிஎஸ் நிறுவனத்தை இந்த நேரத்தில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. அது இல்லாமல் கோவிட் ப்ரைஸை விட கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு தான் ஏறி இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இது இல்லாமல் ஒன் ஆஃப் த லீடிங் ஐடி கம்பெனி தான் டிசிஎஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் தொடர்ந்து நல்ல growth காட்டிட்டு வராங்க. ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு வச்சிருங்க. ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. அதனால நீங்க எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணுங்க. இல்லைனா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.